ஒரு சில பேர் இந்த முழக்கரம் வரியை நீக்கினது திப்பு சுல்தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரோட காலமான 1799க்கு பிறகு கூட அது நடைமுறையில இருந்து வந்திருக்கு. ஒருவேளை அவரு இந்த வரியை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கலாம். ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் மற்றும் தெற்கின் முசல்மான் சக்திகளுடனான போராட்டம் அப்படிங்கிற புத்தகத்துல மேற்கு கடற்கரை முந்தைய காலங்கள்ல தங்களை விட உயர்ந்த ஜாதி மக்கள் முன்னிலையில கீழ் ஜாதியை சேர்ந்த பெண்கள் உடலோட மேற்பகுதியை மறைக்க தடை விதிக்கப்பட்டது. அத்தங்கடி ராணி இந்த சட்டத்தை மீறிய ஒரு பெண்ணோட மார்பகங்களை துண்டிக்கவும் உத்தரவிட்டாங்க. இந்த நடைமுறையை நிறுத்தக்கூடிய அரசாணைய திப்பு இயற்றியதா பவுரிங் சொல்றாரு. ஒரு சில பேர் ஆங்கிலேயர்கள் சொல்றாங்க. 1858ல திருவிதாங்கூர்ல பல இடங்கள்ல புதுசா வன்முறை வெடிச்சது. 1859ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி சென்னை கவர்னர் சார்லஸ் ட்ரெவலின் அழுத்தத்தோட பேர்ல திருவிதாங்கூர் அரசர் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாரு. அனைத்து நாடார் பெண்களும் கிறிஸ்தவ நாடார்களை போல ஜாக்கெட் அணிஞ்சி அல்லது கரடுமுரடான துணியால தங்களோட மார்பகங்களை மறைக்க உரிமை உண்டு. அப்பவும் கூட கீழ் ஜாதி பெண்களுக்கு தங்களோட மார்பகங்களை மறைக்க அனுமதிக்கப்படல. இலங்கைக்கு போய் கிறிஸ்தவத்தை ஏத்தனாலையும் பொது உடைமை தத்துவம் பரவி